ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் வந்து விக்னேஷ். ஸோ ஒரு பெரிய 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 அப்டேட் வந்திருக்கு குரூப் டி பற்றி. எஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஒரு மாற்றம். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் வரப்போகிற குரூப் டியில் என்ன ஏஜ் லிமிட், அதாவது என்ன மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்க போது, சிசிஏ அட்வான்டேஜ் இருக்கா, ஸோ ஐடிஐ படித்தவங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா, ஆர் அப்ரெண்டிஸ் பண்ணவங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சர்க்குலர் தான் இது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே போர்டு. ஸோ 2025 ஃபஸ்ட்டு சர்க்குலர் ரயில்வே போர்ட்லேருந்து. ஸோ அந்த நம்பர்லாம் போட்டிருக்காங்க. நியூ டெல்லி டேட்டட் இன்னைக்கு. த ஜெனரல் மேனேஜர் ஆல் ஜோனல் ரயில்வேஸ் பார் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், minimum educational qualification for recruitment from open market in level 1 of the pay matrix of 7th CPC. Please refer to board's letter number dated கொடுத்திருக்காங்க 14/6/2019 regarding minimum educational qualification for recruitments in level 1 of the pay matrix. The issue has been reviewed and in supersession of the earlier instructions as under reference, it has been decided by the board that the minimum educational qualification for all future open market recruitments in level 1 post, including upcoming Sen 1 recruitment, will be 10th pass or ITI or equivalent or national apprenticeship certificate granted by NCVT. அதாவது 2019லயுமே எப்படி இருந்துச்சுன்னா ஐடிஐ கம்பல்சரி ஆர் ரயில்வேல ஆக்ட் அப்ரெண்டிஸ் கம்பல்சரி அப்படிதான் இருந்துச்சு. தென் நிறைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் தான் 10th பாஸே ஓகே எலிஜிபிள் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ ரொம்ப நாளாவே வந்து கம்பல்சரி ஐடிஐ, கம்பல்சரி அப்ரெண்டிஸ் அப்படின்ற சர்க்குலர் தான் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருந்தது. பட் இப்போ இன்னைக்கு தான் இது அஃபிஷியலா ரயில்வே போர்ட்ல இருந்து வந்திருக்கு. அதாவது இந்த தடவை வரக்கூடிய சென் குரூப் டி 2025ல அதுவும் சரி, இதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ஸ்லயும் சரி 10th பாஸே எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட 10th இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க 12th பண்ணியிருந்தாலும் இன்ஜினியரிங், டிப்ளமா ஆர் டிகிரி எனிதிங் எலிஜிபிள் தான், நோ ப்ராப்ளம். சரியா? மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஐடிஐ 10th + ஐடிஐ ஆர் ரயில்வேல அப்ரெண்டிஸ். ஓகேவா? பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எவ்வளவு வேகன்சி வந்தாலும், இப்போ 32,000 சொல்லியிருக்காங்க, அது டென்டேட்டிவ் தான், ஷார்ட் நோட்டீஸ்ல தான் அது வந்திருக்கு. ஸோ ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும். அண்ட் தென் இன்னும் கூட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். எவ்வளோ வேகன்சிஸ் வந்தாலும் சரி 20% ரிசர்வேஷன் சிசிஏக்கு போயிடும். அதாவது ரயில்வேல யாரெல்லாம் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ, ரயில்வேல மட்டும், சரியா? ரயில்வேல அப்ரெண்டிஸ் வேற எந்த ஆர்கனைசேஷன்ல அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த 20% கோட்டால இந்த அட்வான்டேஜ்ல வரமாட்டீங்க. சரியா? தென் அந்த 20% அப்ரெண்டிஸ்க்கு வேகன்சிஸும் ரிசர்வ்டா இருக்கும். அண்ட் தென் அவங்களுக்கு மட்டும் பிசிக்கல் இருக்காது. மற்றபடி மீது எல்லாமே ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த 80% வேகன்சிஸும் அண்ட் தென் அவங்களுக்கு பிசிக்கல் இருக்கும். சரியா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதை பத்தி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தென் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா 2019ல வந்த நோட்டிபிகேஷன் ஜஸ்ட் கொண்டு வந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவை ஃப்ரம் 2024ல இருந்தே வந்துட்டு இருக்கிற எல்லா நோட்டிபிகேஷன்லயும் 3 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க கோவிடால. சரியா? ஸோ அதே மாதிரி 3 years ரிலாக்ஸேஷன் நீங்க இதுலயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ வரக்கூடிய குரூப் டில 18ல இருந்து 36 இருக்கிறவங்க வரைக்கும் யூஆர் கேட்டகரியில அப்ளை பண்ணும். அதுல இருந்து இன்னும் 3 years ரிலாக்ஸேஷன் வரும். அதாவது ஓபிசி நான் கிரீமியா இருந்தீங்கன்னா அதுல இருந்து 5 years ரிலாக்ஸேஷன் வரும். அதாவது டில் 40. இது எஸ்சி பார் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகேவா? இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனோட அப் டு இந்த ஏஜ் லிமிட் வரைக்குமே எலிஜிபிளா இருப்பீங்க வரக்கூடிய 2025ல. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது கட் ஆஃப் கண்டிப்பா அதிகமாகும். ஸோ அட்டம்ப்டை சூப்பராக கொடுத்தா மட்டும்தான் செலெக்ஷன் வாங்க முடியும். அண்ட் வேகன்சி இதை விடவும் இன்னும் ஏறலைன்னா இன்னமும் கட் ஆஃப் அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ யாரெல்லாம் 10th கம்ப்ளீட் பண்ணி அப்ளை பண்ண போறீங்க அண்ட் யாரெல்லாம் அப்ரெண்டிஸ் ஒரு ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.